வெல்கம் டு வழிப்போக்கன் சேனல். ஒருத்தர் வந்து புதுசாக கார் வாங்கினார். வாங்கிக்கிட்டு ஒரு வாரத்தில் வந்து வெளியூர் போகிறதுக்கு ட்ரை பண்ணார். அப்போ அவரோட ஃப்ரெண்ட் சொன்னார், வந்து ஹைவேல போகிறப்ப நம்ம பார்த்து சைன் போர்டெலாம் பார்த்து போவோம் அப்படின்னாரு. இப்போ எந்த ஹைவேல என்ன மாதிரியான சைன் போர்டு இருக்குது? முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, வளைவில் முந்தாதே அப்படின்னு போர்டு இருக்கும். அது வந்து லாரிகளுக்கு பின்னாடியே எழுதியிருக்கும். இப்போ எந்த லாரியாவது இல்லை அந்த ஹைவேலையாவது முந்தாதேன்னு இருக்கா? பாட்டுக்கு சார் லெஃப்ட் ரைட்டுன்னு போட்டு சினிமாவில் வர்ற மாதிரி ஜம்ப் பண்ணி போகாத குறையா எல்லோரும் பறக்கிறாங்க. இல்லை முந்தாதேன்னு போர்டு போட்டால் கேட்பாங்களா? அப்படிப்பட்ட போர்டே கிடையாது. அப்புறம் லாரிகள்லாம் எழுதியிருப்பாங்க முதல்ல, ஒளி கொடுத்தால் வழி கிடைக்கும் அப்படின்னு. அதாவது ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னா ஆன் அடி அப்படின்னு. இப்போ அடிப்பாங்களே யாராவது, நீ என்ன ஸ்பீடு வேணாலும் போ, நான் ஒன்று ஓவர்டேக் எடுத்து காமிக்கிறேன் அப்படின்னு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் பறக்கிறாங்களே. சைன் பண்ணிங்க பார்க்குறீங்க? கிடையவே கிடையாது. அப்புறம் லாரிலேயே எழுதியிருப்பாங்க, பேட்டரி இருக்குது பார்த்தீங்களா, எழுதியிருப்பாங்க அதில், தினமும் என்னை கவனி. இப்போ யாரும் கவனிக்கிறாங்க? யாராவது பேட் டவுன் ஆச்சு அப்படின்னா அவ்வளோதான், வண்டி நிறுத்திட்டு போனதுக்கு ஃபோனை போட்டு படுத்துருவாங்க, அவ்வளோதான், பேட்டரி போயிடுச்சு அப்படின்னு. இந்த மாதிரி சைன் போர்டே கிடையாது. அப்போ நீங்கள் வந்து முதல்ல எந்த ஆஃபீஸுக்கு போனாலும் நீங்கள் வந்து ஒரு போர்டு பார்க்கலாம், சர்வீஸ் இஸ் அவர் மோட்டோ. ஞாபகம் இருக்க? தமிழ் சொன்னாங்க அப்படின்னா, என் கடன் பணி செய்து கிடப்பதே. இப்போ அப்படி எங்கேயாவது இருக்கா? சர்வீஸ் இஸ் அவர் மோட்டோ, எங்களோட லட்சியமே வந்து உங்களுக்கு வந்து வேலை செய்கிறது தான் அப்படின்னு எல்லாம் இருக்கும். இப்போல்லாம் வந்து அந்த சைன் போர்டே எந்த ஆஃபீஸ்லையும் பார்க்கவே முடியல. அப்புறம் கஸ்டமர் இஸ் காட், கடையிலாம் பார்க்கலாமே நீங்கள். இப்போ எந்த கடையிலையாவது கஸ்டமர் வந்தால் காடு நினைக்கிறாங்களா? சாமான் வாங்கணும் அப்படின்னா இப்போலாம் முக்கால்வாசி பீப்புள் ஆர் கோயிங் டு அதுக்கு போயிடுறாங்க, சூப்பர் மார்க்கெட். வா, நீயே எடுத்துக்க, கொண்டு வந்து கொடு, நாங்கள் பில்லு போடுறோம், அவ்வளோதான். இது வந்து அந்த மாதிரி ஒரு போர்டு எங்கேயுமே கிடையாது. அப்புறமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கடைகள்லையும் சரி வீட்லேயும் சரி பார்க்கலாம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடனா? நல்ல கதையாக இருக்க. நீ வாழறதே அவனுக்கு பிடிக்கல, வளமாக வேற வாழணுமா? எங்கேயும் இந்த போர்டை இப்போ பார்க்கவே முடியாது, ஒத்துக்கவே மாட்டேங்குது. வச்சிருச்சு மாத்திரை வந்து பாக்கெட்டில் வச்சுருக்காங்க. அவன் கார் வாங்கினா பொறாமல், அவன் வீடு வாங்கினா பொறாமல், வீடு கட்டினா வச்சிருச்சல் இருக்கிறப்ப வந்து வாழ்க வளமுடன் வந்து போர்டும் கிடையாது, வாயிலையும் வராது, மனசுலேயே இல்லை. அப்படி ஆகிப்போச்சு. அதை போட்டு எங்கேயுமே பார்க்கவே முடியல இப்போலாம். அப்புறம் ஒரு வீட்டுக்கு போனீங்க, ஆஃபீஸ் போனீங்க அப்படின்னா சாதாரணமாக என்ன போட்டுருப்பாங்க அப்படின்னா, மீண்டும் வருக. ஹோட்டலுக்கு போனால் கூட மேலே போட்டிருப்பாங்க, பில் அப்புறம் பார்த்தீங்கன்னா, வந்தாவா வராட்டி போ, வா சாப்பிடு, பிடிச்சதோ பிடிக்கலையோ, நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, பில்லை கூட போயிட்டே இரு, நீ வந்தாவா வராட்டி போ. மீண்டும் வருகைங்கிறது போர்டு வந்து இப்போலாம் இல்லவே இல்லை. பார்க்கல, நீ எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா மீண்டும் வருங்க அப்படின்னு? கிடையாது. அப்புறம் வந்து வீட்லேயே காலில் வந்து மிதிக்கு பார்த்தீங்களா, மிதியடி, அதுலேயே வந்து வெல்கம்னு போட்டிருக்கோம். இப்போல்லாம் வெல்கம்னு போடுற அந்த மிதியடியே கிடையாது. அது மிதி தான் அந்த வீட்டுக்குள்ளே போகணும். யார் கூப்பிட்டாங்க? நம்ம வெல்கம்னு போட்டு தான் அதை வந்து அந்த நார் இருந்தால் கூட அதை வந்து வெளியில் மஞ்சளில் இருக்கும், வெல்கம் அப்படின்னு சிகப்பில் பளிச்சுன்னு இருக்கும். அந்த மாதிரி வந்து எழுதின ஒரு டோர்மேட்டு இப்போலாம் கிடையவே கிடையாது, பார்க்கவே முடியாது. யார் ஒன்று கூப்பிட்டாங்கிறாங்க.
சில்லறையாக கொடுக்கவும் அப்படின்னு போட்டுருப்பாங்க முதல்லாம். இப்போலாம் 10 ரூபாய்க்கு கூட இப்போலாம் வந்து ஜிபே பண்ணுறாங்க. அந்த போர்டை எங்கேயுமே பார்க்க முடியல. அப்புறம் நீங்கள் வந்து ஹைவேலையோ எங்கே போனாலும் ஆட்கள் வேலை செய்கிறார்கள்னு வந்து போர்டு நிச்சயமாக இருக்கும், மின்னட் ஒர்க் அப்படின்னு. இப்போ அந்த போர்டை பார்க்கவே முடியல. நீ வண்டியில் வர்றியா, நீ பாரு, வேலை பார்த்துனாங்க அப்படியே ஜாக்கிரதையாக போ, இல்லை ஓடுது மண்டையை உடச்சிக்க. இந்த மின்னட் ஒர்க்குங்கிற போர்டு எங்கேயும் பார்க்க முடியல, ஹைவேலே பார்க்க முடியல, எங்கேயும் பார்க்க முடியல. மின்னட் ஒர்க்குங்கிறது இல்லை. நீ பார்த்து கவனமாக வா. போர்டெல்லாம் போடுறது கிடையாது. உழைப்பே உயர்வு. இங்கே பார்த்துருக்கீங்களா? இந்த காலத்துல எல்லாம் உழைச்சி உயர முடியுமா சார்? எப்படி தான் உயர்றது? அது அவங்களுக்கே வெளிச்சம், நமக்கு தெரியாது. உழைப்பு தான் உயர்வுங்கிறது வந்து காலங்காலமாக சொன்னது. அதையெல்லாம் வந்து போர்ட்லேயே எழுதி போட்டிருந்தாங்க. இப்போ எங்கேயுமே கிடையாது, ஆஃபீஸ்லேயும் கிடையாது, வீட்லேயும் கிடையாது. உழைப்பே உயர்வுங்கிற போர்டு எங்கேயும் பார்க்கவே முடியல. அதனால் எல்லா இடத்துலையும் அது இருக்கும், கிடையவே கிடையாது. அப்புறம் காவல்துறை உங்கள் நண்பன் போச்சா? காவல்துறையோட பேர் வந்து அவ்வளோ கெட்டு போயிருக்கு. நண்பன் சொல்ல முடியுமா இப்போல்லாம்? ஆனால் பாவம், அவங்க இவ்வளோ வேலை செய்கிறாங்க, எவ்வளோ கஷ்டம், லீவு கிடையாது அவங்களுக்கு, ராத்திரி போல் வேலை செய்கிறாங்க. உண்மையிலேயே அவங்க வந்து நண்பன் தான் அவங்க. அது ஒன்று நம்ம அவங்கள்ட்ட போகிறோம், ஹெல்ப் பண்ணுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. முதல்லாம் வந்து காவல்துறை நண்பன் தான். இப்போ அந்த எண்ணமே இல்லை யாருக்குமே. அது எண்ணம் கிடையாது. இன்னும் கூட நீங்கள் வந்து இப்போ ரோட்டில் போனீங்க அப்படின்னா போட்டிருப்பாங்க கீப் லெஃப்ட் அப்படின்னு. பார்க்க முடியாது எங்கேயாவது? லெஃப்ட்டு பார்க்க முடியுமா? லெஃப்ட்டோ ரைட்டோ நான் மாட்டில் போவேன். லெஃப்டில் போனால் தான் ரைட்டுங்கிறது வந்து எப்போவுமே வந்து ஓவர்டேக் லேன் தான் ரைட்டுங்கிறது வந்து. இப்போ அதில் தான் வந்து லாரியில் போயிட்டே இருக்குது. எந்த ரோடில் பார்த்தாலும், எந்த ஒரு ஹைவேல பார்த்தாலும் ரைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து காலியாக இருக்கணும். அது ஏன் அப்படின்னா அதுதான் வந்து ஓவர்டேக்கிங் லேன். இப்போ அதில் தான் வந்து ஹெவி வெஹிக்கிள் லாரியெல்லாம் வந்து முள்ளாக போயிட்டே இருக்காங்க. அதில் காவலையே கிடையாது. அப்புறம் கடைசியில் லஞ்சம் வாங்குவதும் குற்றம், கொடுப்பதும் குற்றம். அப்புறம் கேள்வி கேட்போம், சொல்லி பாருங்களேன். போயிட்டே லஞ்சம் கொடுக்குறது குற்றம்னா போயான்றாங்க. சொல்ல முடியுமா? முதல்லாம் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயே வந்து நிறைய எழுதியிருப்பாங்க. இப்போ அந்த போர்டே கிடையாது, ஏன்னா பார்க்குறதையும் கிடையாது. அது இல்லாமல் எப்போ நடக்குமா? எங்கேயுமே அது கிடையாது, அந்த போர்டே கிடையாதுட்டாங்க. சரி, இல்லாமல் போச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓங்கி அடி, திருப்பி குத்து, இதுதான் நிறைய இருக்கு. அடங்க மறு, ஓங்கி குத்து, தெரியுது, இதெல்லாம் வந்து போர்டு எழுதி போடலாம். அது வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும் எல்லாத்துக்கும். மற்றபடி ஒரு விஷயத்தை இப்படி செய்ய வேண்டும், அது உங்களுக்கு நினைவில் இல்லை என்றால் இந்த போர்டு, இந்த சைன் போர்டெல்லாம் உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்தும். they won't instruct you, they will remind you, that's all. இப்போ அதை எடுத்தாச்சு. அடங்கமறு, திருப்பி குத்து, ஓங்கடி, அதை எழுதி வைங்க. அதையாவது பார்க்கலாம், நல்லாயிருக்கும். சரிங்களா? அடுத்து அதை ஷேர் பண்ணுங்கள். நாளை சந்திப்போம்.